குட் மார்னிங் ஃப்ரெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். சேலம் வந்தாச்சு. பாப்பா மாசமாக இருக்கா, ரெண்டாவது. அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னா திருநெல்வேலி பக்கத்தில். வேண்டாம், அவ்வளோ லாங் பயணானே இல்லைன்னு அது மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து சேலம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 22/7/2026 தெரியுதா? 22/7/2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 6ஆம் நாள், பராபவ வருடம். நேற்றெல்லாம் இங்கே சாமிக்கு பூ போட்டாங்க மாரியம்மன் கோவிலுக்கு. ஆடி மாதம்னாவே அம்மன் தான். மாரியம்மனுக்கு நேற்று பூ போட்டாங்க. அஷ்டமி திதி காலையில் 9 வரைக்கும். அதற்கு பிறகு நவமி திதி. அஷ்டமி திதி காலையிலோட முடியுது. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, இரவு 6:30 to 7:30. பாட்டி வைத்தியம்: கீழாநெல்லி, வல்லார இலை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து தயிர் சேர்த்து 1 கரண்டி காலை மாலை சாப்பிட்டு வர நீர்க்கடுப்பு குறையும். உணர்வதை நாம் செய்வோம், செய்வதை நாம் சொல்வதை உணர்வோம். இன்றைய ராசி பலன். மேஷம் லாபம், ரிஷபம் நலம், மிதுனம் களிப்பு, கடகம் செலவு, சிம்மம் பரிவு, கன்னி அமைதி, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் கவலை, தனுசு அச்சம், மகரம் உதவி, கும்பம் ஆதரவு, மீனம் பயம். நாளைய விசேஷங்கள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு நவமி திதி, ஆடி மாதம். உங்கள் ஊர்லலாம் பூ போட்டாங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தும்பை இலை, வெங்காயம் இவற்றை தண்ணீர் விட்டு கண்டக்காய்ச்சி தேன் கலந்து காலை மாலை குடிக்க சளி குறையும். வேறு எதுவுமே அழகு இல்லை உண்மையை தவிர. உண்மையை, ஒழுக்கம், நேர்மை இதெல்லாம் தான் அழகு. ஆனால் இப்போ யார் அப்படி இருக்கிறவங்க பொழைக்க முடியறது இல்லையா? அநியாய அக்கிரமம் பண்ணுறவங்க தான் நல்லா பொழைக்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கலிகாலம் அப்படி தான் இருக்கும். சந்தோஷ வாழ்வு தரும் சதுர்த்தி விரதம். கண்ணே தெரியலைங்க. நோய்க்கு நோயின்றி தன்வந்திரி பகவானோட இது. வரம்தா வரதா, துணிவே துணை, எப்போதும் நண்பன்தான். இப்போ எல்லாம் சாய்பாபாவை ரொம்ப இதாக கும்பிட்றாங்க. நீங்களும் கும்பிடுங்க. புதன்கிழமை வயிறு முட்டை சாப்பிடலாமா? வயிறு முட்டை கொஞ்சம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும். சரி, அதாவது நட்சத்திர பலன் பற்றி நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு? அஸ்வினி 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெய்வீக அருளை பெற்றிருப்பார்கள். மகாலட்சுமியிடம் கூடினவன் தனவந்தனாகவும் புத்தி சாதுர்த்தியனாகவும் புகழையும் செல்வத்தையும் பெறுவான். அற்பமான எண்ணங்களும் புறம் பேசும் குணமும் இருக்காது. அஸ்வினி 1ஆம் பாதம், அதாவது காலபுருஷ தத்துவப்படி அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதம் 1 இப்படிப்பட்ட குணங்களில் இருப்பார்கள். அஸ்வினி 2ஆம் பாதம், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், சரித்திரங்கள் முதலியவற்றை பெரியோர்களிடம் கேட்டு பெற்றிருப்பார். மற்றவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவர். வாதம் செய்வதிலும் டாம்பீகத்திலும் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். இருங்க, குக்கரில் சாதம் வச்சுட்டு விசில் வந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே சாதம் தான் பிடிக்கும், டிஃபன் பிடிக்காது. நைட்டு டிஃபன் செய்வோம். அதனால் சாதம் வச்சேன், விசில் வந்துச்சுன்னு அதுதான் ஆஃப் பண்ண போனேன். ஆஃப் பண்ணல, இன்னும் இருக்கும், இன்னும் ஒரு விசில் வரணும். சாதம் அரிசி விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு.
உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. பாப்பா ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறா, வாந்தி நிற்கல. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் 2வது குழந்தைக்கு ரொம்ப வாந்தி எடுத்துகிட்டு எழுந்தும் போகணும். அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு இது வந்து சொல்லுங்கள். சேலத்துலலாம் மழை பெஞ்சிருக்கு. அங்கே மழை இல்லை, ஆனால் இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஓகே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். பழசாக போயிடுச்சு உருளைக்கிழங்கு. சரி, அதுதான் என் வீட்டில் இருக்குது. என்னால் நடக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியல. அப்போ வேணால் ஒரு 2 வாட்டி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோ.